ஆடி கிருத்திகையொட்டி திருச்செந்தூரில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். செந்தில் ஆறுமுகம், பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு காணப்படுது? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஆறுபடை வீடு இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இங்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 15 வருடங்களுக்கு பிறகு கடந்த 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 30 நாட்கள் நடைபெறும் வரும் மண்டல பூஜையில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளிநாடுகளில் இருந்து தொடர்ந்து பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதாலும் பகுதியில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று முருகனுக்கு பிடித்த ஆடி மாதம் கிருத்திகை தினம் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடி அருகில் உள்ள நாளி கிணற்றிலும் குளித்துவிட்டு குடும்பத்துடன் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதனால் பொது தரிசனம் 100 ரூபாய் தரிசன கட்டணம், முதியவர்களுக்கான சிறப்பு தரிசன வரிசையில் என அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் வள்ளித்தொகை கோயில் பிரகாரங்கள், கோயில் வளாகங்கள் அதிக பகுதியிலும் அதிகமான கூட்டங்கள் காணப்படுகிறது. பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதி, குடிநீர், கழிப்பிட வசதிகள் கோயில் நிர்வாக சார்பாக செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு பாதுகாப்பு கருதி கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் எங்கு பார்த்தாலும் திருச்செந்தூர் வளாகத்தை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் தலையாக காணப்படுகிறது. இதனால் அதிகமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலில் ஆழமான பகுதியில் போய் குளிக்க கூடாது என்று கடலோர பாதுகாப்பு பணியாளர்கள் எச்சரித்து வருகிறார்கள். செந்தில் ஆறுமுகம், தகவல்களுக்கு நன்றி. வாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.